ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் யூனிட் 7 ஆல்டர்னேட்டிங் கரண்ட் ஓட ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். என்ன, பேரே கேட்டாலே கொஞ்சம் கஷ்டமா இருக்கா? பிசிக்ஸ்லயே ரொம்ப இம்பார்ட்டன்டான சாப்டர் இது. ஆனா நீங்க கொஞ்சம் கூட பயப்படவே தேவையில்ல. நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா எக்ஸாம்ல ஃபுல் மார்க்ஸ் வாங்குற அளவுக்கு தெளிவா சொல்லித்தரேன். ஓகேவா? சரி, டாபிக் குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சிம்பிள் கேள்வி. நீங்க எப்பவாவது யோசிச்சிருக்கீங்களா, நம்ம வீட்ல ஃபேனோ இல்லனா வெளியே இருக்கிற டிரான்ஸ்ஃபார்மரோ ஆன் பண்ண உடனே ஒரு மாதிரி ஹும்னு ஒரு சவுண்ட் வரும்ல, அது ஏன் அந்த மாதிரி சவுண்ட் போடுது? யோசிச்சு பாத்தீங்களா? இந்த கேள்விக்கு பதில் தான் நம்ம இன்னைக்கு படிக்க போற டாபிக் குள்ள ஒளிஞ்சிருக்கு. அந்த சவுண்டுக்கு காரணம், நம்ம வீட்டுக்கு வர கரண்ட் ஒரு ஸ்பெஷல் டைப்பான கரண்ட். அதோட பேர் தான் ஆல்டர்னேட்டிங் கரண்ட். நம்ம ஷார்ட்டா ஏசின்னு சொல்லுவோம். வாங்க இப்போ ஏசினா என்னன்னு தெளிவா புரிஞ்சுக்கலாம். இப்போ ஏசினா என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு தெரிஞ்ச டிசி கரண்டோட கம்பேர் பண்ணி பாப்போம். ஒரு தண்ணி பைப்பா மனசுல நினைச்சுக்கோங்க. டிசி கரண்ட்னு சொன்னா அது அந்த பைப்ல தண்ணி ஒரே டைரக்ஷன்ல ஸ்டெடியா ஃப்ளூ ஆகுற மாதிரி. பேட்டரியில இருந்து வர கரண்ட் இது. ஆனா ஏசி கரண்ட் அப்படி இல்ல. அது அதே பைப்புல தண்ணி முன்னாடியும் பின்னாடியும் அப்படியே அலையிற மாதிரி பேக் அண்ட் ஃபோர்த் போய் வரும். சிம்பிளா சொல்லணும்னா டிசி ஒரு ஒன் வே ரோட், ஏசி ஒரு டூ வே ரோட் மாதிரி. ஆனா வெஹிக்கிள் ஒரே இடத்துல முன்னாடியும் பின்னாடியும் போயிட்டு வருது. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், அப்போ தண்ணி ஒரே இடத்துல முன்னாடியும் பின்னாடியும் போனா எப்படி வேலை நடக்கும்? அதான் எங்க பாயிண்ட். அந்த தண்ணி முன்னாடி பின்னாடி அசையறதுனால அது ஒரு எனர்ஜிய கடத்துது, ரைட்? ஏசி கரண்ட்டும் அப்படிதான். இங்க எலக்ட்ரான்ஸ் ரொம்ப தூரம்லாம் போகாது. அதுங்க இருக்கிற இடத்துலயே நின்னுக்கிட்டு அப்படியே வைப்ரேட் ஆகும். அந்த வைப்ரேஷன் மூலமா தன்னுடைய எனர்ஜியா அடுத்த எலக்ட்ரானுக்கு பாஸ் பண்ணும். So the most important point to remember is AC transfers energy, not the charge or the electrons themselves. இது ரொம்ப முக்கியம். சரி, இப்போ கான்செப்ட் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா எக்ஸாம்ல எழுதுறதுக்கு நமக்கு டெக்ஸ்ட் புக் டெஃபினிஷன் தேவைப்படும்ல. சோ என்சிஆர்டி புக்ல என்ன டெஃபினிஷன் கொடுத்திருக்காங்கன்னு பாப்போம். அப்போதான் ஃபுல் மார்க் வாங்க முடியும். ஓகே, என்சிஆர்டி புக் படி ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ்னா என்ன? A voltage that varies like a sine function with time. அதாவது டைம் மாறும்போது ஒரு சைன் வேவ் மாதிரி மாறி மாறி வரும் ஒரு வோல்டேஜ். அதோட ஃபார்முலா தான் V = Vm sin omega t. இந்த ஃபார்முலாவை பார்த்து பயப்படாதீங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த படத்துல பாக்குறீங்கல்ல, இதுதான் அந்த சைன் வேவ், அதாவது ஏசி வோல்டேஜோட ஷேப். இங்க V சப்ஸ்கிரிப்ட் m, அதாவது Vmனா பீக் வோல்டேஜ். சிம்பிளா சொன்னா அந்த வேவோட மேக்ஸிமம் ஹைட் எவ்வளோன்னு சொல்றது. அடுத்து ஒமேகா, அதாவது ஒமேகானா ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. இது என்ன சொல்லும்னா அந்த வேவ் எவ்வளவு வேகமா முன்னாடியும் பின்னாடியும், அதாவது ஆசிலேட் ஆகுதுன்னு சொல்றது. அவ்வளவுதான். ஓகே, தியரிய பார்த்துட்டோம். இப்போ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஒரு சின்ன கணக்கு போட்டு பார்த்தா இன்னும் தெளிவா புரிஞ்சிடும். ரெடியா? வாங்க பார்க்கலாம். நம்ம கிட்ட ஒரு ஏசி வோல்டேஜ் ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. பாருங்க, V of t = 50 sin 100πt. இப்போ இதுல இருந்து 3 விஷயம் கண்டுபிடிக்கணும். முதல்ல பீக் வோல்டேஜ், ரெண்டாவதா ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி, மூணாவதா தி நார்மல் ஃப்ரீக்வன்சி. ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஓகே, முதல் ஸ்டெப், நம்மளோட ஜெனரல் ஃபார்முலா என்ன? V = Vn sin omega t இல்லையா? இப்போ நமக்கு கொடுத்த ஈக்குவேஷன் என்ன? V of t = 50 sin 100πt. ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்க. சைனுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் தான் பீக் வோல்டேஜ், அதாவது Vm. அப்ப இங்க பீக் வோல்டேஜ் என்ன? சூப்பர், கரெக்டா சொன்னீங்க, 50 வோல்ட்ஸ். இதுக்கு என்ன அர்த்தம்னா அந்த வோல்டேஜ் பாசிட்டிவ் 50 வீக்கும் நெகட்டிவ் 50 வீக்கும் நடுவுல மாத்திக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். அதான் அதோட பீக் வேல்யூ. அடுத்து ஸ்டெப் 2, ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி, அதாவது ஒமேகா. திரும்ப ஜெனரல் ஃபார்முலாவும் நம்ம ஈக்குவேஷனும் பாருங்க. T கூட என்ன நம்பர் மல்டிப்ளை ஆயிருக்கோ அதுதான் ஒமேகா. நம்ம ஈக்குவேஷன்ல T கூட மல்டிப்ளை ஆகுறது என்ன? 100π. So omega = 100π radians per second. இது அந்த வோல்டேஜ் எவ்வளோ ஃபாஸ்டா ஆசிலேட் ஆகுதுன்னு சொல்லுது. இப்போ கடைசி ஸ்டெப், இந்த ஒமேகாயிலிருந்து நம்ம நார்மல் ஃப்ரீக்வன்சி F கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா என்னன்னா F = omega / 2π. ரொம்ப சிம்பிள் ஃபார்முலா. நமக்கு ஒமேகா தெரியும், அது 100π. ஸோ 100π 2πனால டிவைட் பண்ணுங்க. பையும் கேன்சல் ஆயிடும். மீதி என்ன இருக்கு? 100 / 2 எவ்வளோ ஆச்சு? எக்ஸாக்ட்லி 50 ஹெர்ட்ஸ். அப்போ 50 ஹெர்ட்ஸ்னா என்ன தெரியுமா? ஒரு செகண்ட்க்கு, ஒரு சின்ன செகண்ட்க்கு அந்த கரண்ட் 50 முறை தன்னோட டிரெக்ஷனை மாத்திக்கிட்டே இருக்கும்.
இந்த ஃபாஸ்டான வைப்ரேஷன் தான் நம்ம ஃபேன்லயும் டிரான்ஸ்ஃபார்மர்லயும் அந்த ஹும் சவுண்ட கேட்க வைக்குது. புரிஞ்சுதா? நம்ம இந்தியால யூஸ் பண்ற ஸ்டாண்டர்ட் ஃப்ரீக்வன்சி இதுதான். இவ்ளோதான், சிம்பிள். சரி, இப்போ கான்செப்ட் நல்லா புரிஞ்சிருச்சு, ப்ராப்ளமும் போட்டு பார்த்தோம். ஆனா ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம்ஸ்ல சில காமன் மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க. அந்த தப்பெல்லாம் பண்ணி மார்க்ஸ குறைச்சிக்க கூடாதுல்ல, அதனால அதை அவாய்ட் பண்றதுக்கு சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை பார்ப்போம். நிறைய பேர் பண்ற முதல் தப்பே இதுதான். ஏசில கரண்ட் முன்னாடியும் பின்னாடியும் போறதுனால எலக்ட்ரான்ஸ்லாம் சாக்கெட்ல இருந்து பவர் ஸ்டேஷனுக்கே திரும்ப போகும்னு நினைக்கிறது. அது தப்பு. உண்மையில எலக்ட்ரான்ஸ் அந்த வயர்ல அதே இடத்துல நின்னுக்கிட்டு அப்படியே ஆசிலேட், அதாவது வைப்ரேட் மட்டும்தான் ஆகும். அதுங்க ரொம்ப தூரம் டிராவலே பண்ணதே இல்ல. சோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏசினா ஆசிலேஷன், ரிவர்சல் கிடையாது. இன்னொரு தப்பு, ஏசியோட ஆவரேஜ் வோல்டேஜ V0/2ன்னு நினைக்கிறது. அதுவும் தப்பு. ஒரு ஃபுல் சைக்கிள்ல பாத்தீங்கன்னா பாசிட்டிவும் நெகட்டிவும் சேர்ந்து ஆவரேஜ் வோல்டேஜ் 0 ஆயிடும். அதனால தான் நம்ம RNS வோல்டேஜ்னு ஒன்னு யூஸ் பண்ணுவோம். சரி, இந்த டாபிக்கோட இன்ட்ரடக்ஷனை முடிக்க போறோம். கிளம்புறதுக்கு முன்னாடி எக்ஸாம்க்கு தேவையான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை ஒரு தடவை குயிக்கா ரிவைஸ் பண்ணிடலாம். சோ நினைவுல வச்சுக்க வேண்டிய விஷயங்கள், ஃபர்ஸ்ட் ஏசினா என்ன? அது பீரியாடிக்கலா தன்னோட டைரக்ஷனை மாத்திக்கிட்டே இருக்கிற ஒரு கரண்ட். ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, அது எனர்ஜியை தான் டிரான்ஸ்ஃபர் பண்ணும், எலக்ட்ரான்ஸா இல்ல. மூணாவதா, நம்ம இந்தியாவோட கிரிட் ஃப்ரீக்வன்சி 50 ஹெர்ட்ஸ். அப்புறம் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் யூஸ் பண்ணி ஏசி வோல்டேஜா மாத்துறது ரொம்ப ஈஸி. அதன்னா நம்ம ஏசியா யூஸ் பண்றோம். கடைசியா நம்ம வீட்டுக்கு வர 230 V கரண்ட்டும் அந்த ஏசியோட RMS வேல்யூ தான். இப்போ ஏசினா என்னன்னு நமக்கு தெளிவா தெரியும். ஆனா ஒரு ஏசி சர்க்கியூட்ல நமக்கு நேர்கனவே தெரிஞ்ச ரெசிஸ்டர், இண்டக்டர் அல்லது கெபாசிட்டர் மாதிரி காம்போனன்ட்ஸை கனெக்ட் பண்ணா என்ன ஆகும்? அதுங்க ஏசி கரண்ட் கூட எப்படி பிஹேவ் பண்ணும்? அது டிசி சர்க்கியூட் மாதிரி இருக்குமா இல்ல வேற மாதிரி இருக்குமா? இதுதான் இந்த சாப்டரோட அடுத்த இன்ட்ரெஸ்டிங் பார்ட். அத பத்தி நம்ம அடுத்த அனாலிசிஸ்ல தெளிவா பார்க்கலாம்.